அனுராதபுரத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த பௌத்த பிக்கு ஒருவருக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அட்டமஸ்தானி பல்லேகம ஹேமரத்ன தேரர் என்று சொல்லி அவர் செய்த வேலைக்கு அவருக்கு எதுக்கு பிணை கொடுத்தது என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு இருந்தது. இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பாச்சே ஒன்றுமே செய்ய முடியாண்டி போட்டு எல்லாரும் பேசாமல் இருக்க வேண்டியிருக்குத்தானே. இப்படியான சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு பௌத்த பிக்கு ஒரு ஆளுக்கு அவருக்கு அவர் செய்த வேலைக்கு 10 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கும் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது அடுத்த அதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. அலைவழியில் இன்று கருத்தோவிய பகுதியில் ஒரு 2-3 கருத்தோவியங்களை பார்க்கலாம். எல்லாமே இந்த பிக்குமாரோட சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்தோவியங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஒரு பௌத்த பிக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நீதிமன்றம் 10 வருட சிறை தண்டனை வழங்குது. 10 வருட சிறை தண்டனை மட்டுமல்லாமல் குற்றப்பணம் கட்டணும், நீதிமன்றத்துக்கு அபராதம் கட்டணும் என்று சொல்லி இப்படியான தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது. அவிசாவளை மேல் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரு பௌத்த பிக்கு ஒரு ஆள் 13 வயதுடைய சிறுவன் ஒருவனை துஷ்பிரயோகம் செய்தார், மோசமான முறையில் நடத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம். 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடந்த சம்பவம். எனவே அது சம்பந்தமான வழக்கொண்டு அவிசாவளை மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவருக்கு 10 வருட சிறை தண்டனையும் அதுவும் கடூழிய சிறை தண்டனையும் அதே போல நீதிமன்றத்துக்கு அபராதம் கட்டணும் என்று சொல்லி. ஆனால் பிக்கு தரப்பில் கொஞ்சம் சட்டத்தரணிமாரும் கொஞ்சம் ஆக்களும் சேர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கொண்ட போடினம். வழக்க போட்டு கடைசியில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டுகிறது. அவருடைய அந்த 10 வருட சிறை தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் நீதிமன்றத்துக்கு எந்த விதமான குற்றப்பணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அவர் நிரபராதி என்று சொல்லி மேல்முறையீட்டு நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு உடனடியாக அவிசாவளை மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அனுப்பி எங்களோட தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அவிசாவளை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு இப்போ ரத்து செய்யப்படுகிறது. இந்த பிக்குவினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதாவக்க சொரதா தேரர். அவருக்கு தான் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அவர் நிரபராதி என்று சொல்லி. 2016ஆம் ஆண்டில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு 13 வயது சிறுவன் அந்த விகாரைக்கு போன இடத்துல விகாரையில் பிக்குமார் ஓய்வெடுக்கிற தங்குற இடம் இருக்குன்னு தானே செப்பரேட்டாக, அங்கே இந்த 13 வயது சிறுவனை கூட்டிக்கொண்டு போயிட்டு அங்கால என்ன நடந்திருக்கும்ன்றதை நீங்களே ஊகிக்கணும். இந்த செய்திகள் சொல்கிறதுல இது ஒரு சங்கடம். இந்த மாதிரியான ஒரு இழிவான செய்திகளையும் சொல்ல வேண்டி கிடக்கின்றது. அதனால் நான் சொல்ல விரும்பல, மிச்சத்தை நீங்களே ஊகிங்கோ. அதனால் அந்த சிறுவனை துஷ்பிரயோகம் செய்திருக்கார் மோசமான முறையில். அப்போ அவன் அழுது குளறி கொண்டு போயிட்டு வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லி பிறகு அம்மா அப்பா எல்லாம் முறைப்பாடு செய்து என்ன பிக்குவை நம்பி பிக்குக்கு ஒரு சேவை செய்கிறது ஒரு புண்ணியம் மட்டும் தான் கருதப்படுது. இந்த மாதிரி பிக்குமாருக்கு ஒத்தாசையாக இருக்கிறது, பணிவிட செய்கிறது, அவைகளுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுக்குறது எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளையும் செய்ய வருன்னு சொன்னால் அது புண்ணியம் என்று சொல்லி. ஆனால் இந்த மாதிரியான பிக்குமாருக்கு பணிவிட செய்கிறதுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பின பெற்றோருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வைத்த பற்றி எரியும் என. அதனால் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டு அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் என்று சொல்லி வழக்க போட்டு அவருக்கு 10 வருட சிறை தண்டனை என்று சொல்லி வழங்கப்பட்ட பிறகு ஓகே, அந்த பெற்றோருக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்குது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்னு சொன்னால், அந்த சிறுவனுக்கு தானே 13 வயதுடைய சிறுவன் அவன் வாக்குமூலம் கொடுக்க முன்னுக்கு பின் மாறி சொல்றானாம் என்று சொல்லி, ஒழுங்கா சொல்றான் இல்ல மாத்தி சொல்றான் என்று சொல்லி. இதுதான் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். எனவே ஒரு அளவுக்கு மேல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கேள்விக்குட்படுத்த முடியாது, அதை விமர்சிக்கவும் முடியாது. ஆனாலும் பாருங்க, பிக்குமார் ஏதாவது பிளவிட்டா எப்படியாவது தப்பி வெளியில வந்துருவினோம். நாட்டில் வேறு யாராவது பிளவிட்டா அவர்கள் கைது செய்யப்பட்டு பல வருஷமாக ஜெயிலில் அடைக்கப்படுவார்கள். ஆனால் இங்கால பிக்குமார் பிளவிட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு சாட்டை சொல்லி உடனே வெளியில வந்துருவார்கள். எனவே பிக்குமாருக்கு சட்டத்தாலேயே இவ்வளவு சலுகைகள் வழங்கப்படும் போது அவர்கள் தொடர்ந்து பிளவிடத்தான் செய்வார்கள். இதெல்லாமே வெளியில தெரிய வந்த தகவல்கள். வெளியில தெரிய வராமல் பிக்குமாருக்கு பயந்து எப்படி நீதிமன்றத்துக்கு போறோம்னு தெரியாமல் இப்போ எளிய மக்கள் சொன்னா நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன் தானே, அவைக்கு லோயருக்கு பிடிக்கிறதுக்கு காசா இருக்கும் இல்லத்தானே. அதனால பேசாம இருப்பினோம். இதே மாதிரி இன்னும் இவ்வளவு சம்பவங்கள் அமைதியாக வெளியில தெரியாம இருக்கோ யாருக்கு தெரியும் தானே.
இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி மேலும் வளர்ச்சியடையும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது டொலரினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 354 ரூபாய் வரைக்கும் வந்திருந்தது டொலரினுடைய பெறுமதி. அதனுடைய அர்த்தம் இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போனது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெள்ளிக்கிழமை அதுக்கு பிறகு நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூபாவினுடைய பெறுமதி ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்குது. அதாவது ஒரு டொலரினுடைய இலங்கை பெறுமதி 334 ரூபாவாக மாறி இருக்கிறது, குறைந்திருக்கிறது. 354 இருந்து 334க்கு குறைஞ்சிருக்கு, 20 ரூபா குறைஞ்சிருக்குது. எனவே அது ரூபாவினுடைய வளர்ச்சியைத்தானே குறிக்கும். அதனால இன்னுமே அது குறைவடையும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாரக்கிழமை IMF 700 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 2 தவணையாக கொடுக்க வேண்டிய காசை ஒரே தவணையாக்கி ஒரேடியாக கொடுக்க போகிறது IMF. எனவே அந்த 700 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இலங்கைக்கு வந்த பிறகு இன்னுமே ரூபாவினுடைய பெறுமதி ஸ்ட்ராங் ஆகும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு சவால் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சவால் என்று சொன்னால், முடிந்தால் போய் பசில் ராஜபக்சவை கூட்டிக் கொண்டு வாங்க, உங்களோட சித்தப்பா தானே, போய் கூட்டிக் கொண்டு வாங்க நாட்டுக்கு. ஏன்னு சொன்னால் அவருக்கு எதிராக நிறைய வழக்குகள் எல்லாம் இருக்குது, எனவே கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்லி நாமல் ராஜபக்சவுக்கு இந்த சவால் விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச தான் மற்றவர்களுக்கு சவால் விடுவார், முடிஞ்சால் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ நாமல் ராஜபக்சவுக்கே சவால் விட்டது அரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன அவர் ஒரு கூட்டத்தில் உரையாற்றிக்குள்ள இந்த சப்ஜெக்ட் வந்தது. அப்போ என்ன சொன்னவர்னு சொன்னால், நாமல் ராஜபக்ச கணக்கெல்லாம் கதைக்கிறார், சட்டம் நீதி ஒழுங்கு நியாயம் நேர்மை என்றெல்லாம் கணக்கெல்லாம் கதைக்கிறார். அவ்வளோ கதைக்கிற மனுஷன் போய் உங்களோட சித்தப்பாவை கூட்டிக் கொண்டு வாங்க, ஏன்னா அவருக்கு நிறைய வழக்குகளுக்கு தானே கூட்டிக் கொண்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் வழக்குகள் எல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு நீதி நியாயங்களை நிலநாட்டலாம் தானே, நேர்மையாக இருக்கலாம் தானே. எனவே அதை செய்யுங்க முதல்ல என்று சொல்லி நாமல் ராஜபக்சவுக்கு சொல்லியிருக்கார் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன. அதை நாமல் ராஜபக்ச என்ன செய்வார் தெரியுமா, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் விட்டுட்டு சத்தம் போடாமல் இருப்பார். அதுதான் நடக்கும், சரிதானே. ஒரு வினோதமான சங்கிலி திருடன் ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். கடந்த ஒரு 4-5 மாதமாக நிறைய சங்கிலிகளை களவெடுத்தவராம். அதாவது 18 சங்கிலிகளை களவெடுத்துக்கார். அந்த 18 சங்கிலிகளினுடைய பெறுமதி 80 லட்சம் ரூபாவாம். தொடர் கொள்ளையில் ஈடுபட்டுக்கார். எங்கேன்னு சொன்னால் கொழும்பு பிராந்தியத்தில், கொழும்பு மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அதாவது மகரகம, கொட்டாவ, ஹோமாகம என்று சொல்லி இந்த மாதிரியான பிராந்தியங்களில் அடிக்கடி சங்கிலிகள் களவு போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான சம்பவங்கள் இந்த பைக்கில் போகிற பெண்களை குறி வச்சு தான் பைக்கில் போய் கொண்டு கேட்க பின்னாலேயே இன்னும் ஒரு மோட்டார் பைக்கில் துரத்தி கொண்டு போயிட்டு சங்கிலி அறுத்து கொண்டு ஓடுறது. அப்படிப்பட்ட வீராதி சூரன் ஆறுன்னு சொல்லி போலீஸ் தேடிக்கொண்டே இருந்தது 3-4 மாசமா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேடியாக அப்பி இருக்கிறது ஆளை 28 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். சரி என்று அவர்கிட்ட பிடிச்சி விசாரித்து பார்த்தா அந்த 18 சங்கிலிகளையும் கொண்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அடகு கடையில் கொண்ட அடகு வச்சுக்கார். எவ்வளோத்துக்குன்னு சொன்னால் 80 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் போதைப் பொருள் பாவிக்கிற ஒரு ஆளாம். எனவே அவரை கைது செய்யக்குள்ள அவரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குன்னு சொன்னால், இப்போ இவர் பைக்கில் போய் பின்னால் துரத்தி கொண்டு போய் தான் சங்கிலி அறுத்து கொண்டு ஓடுறார். அதுக்கு 2 பைக் பயன்படுத்துகிறவராம். 2 பைக் தொழிலுக்கு பயன்படுத்த தானே வேணும், அதுக்காக 2 பைக்ஸை இறக்குமதி செய்திருப்பார் போராடக்கு என்று சொல்லி யோசிங்கன்னு சொன்னால் அதுதான் பிள்ளை. அந்த 2 பைக்ஸுமே ஏற்கனவே களவெடுக்கப்பட்ட பைக்ஸ் தான். அப்போ ஆரம்பமே களவில் தான் பைக்ஸை களவெடுத்து அதை வச்சு கொண்டு தொழிலை டெவலப் பண்ணிக்கார், இங்கே சங்கிலி இருக்கிறன்னு சொல்லி. அதனால் இப்போ எல்லாம் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பார்க்காமல் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியங்கள். அதில் முதலாவது கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறைச்சாலை ஒன்று இருக்குது. அந்த சிறைச்சாலையில் 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று நோமல், அதாவது சாதாரண மக்களை அடைக்கிறது நோமல். மற்றது விஐபி, இந்த பிக்குமார் மாதிரியான விஐபிகளை அடைக்கிற இடம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமல் என்று இருக்குது தானே, அதுக்குள்ளே ஒரு கைதியை தள்ளி கொண்டு போகிற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்புறதுக்கு இடம் இல்லை, கொண்டே அடைச்சா தான் அதுக்குள்ளே இருக்கணும். ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐபி என்று சொல்லி சிவப்பு கலரில் இருக்குது. அதுக்கு சிவப்பு கலர் ஏன் போட்டேன்னு சொல்லி அதுக்கும் ஏதாவது குறியீடு இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அந்த விஐபி என்று சொல்லப்படுற அந்த செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பக்கமும் ஓட்டை. எனவே அதுக்குள்ளே கொண்டு ஒரு விஐபி அடைச்சா, ஒரு பிக்கு ஒரு ஆளை கொண்டு போய் அடைச்சா உடனே மற்ற பக்கத்தால் வெளியில் வந்துடுவார். ஏன்னாங்க 3 பாதைகள் இருக்குது, ஏதாவது ஒரு பாதையால் வெளியில் வந்துடலாம். இப்படித்தான் இருக்கு போராட்டக்கு.
சட்ட ஒழுங்குன்ற மாதிரி இந்த கருத்தோவியம் வந்து நாமல் அமரசிங்க என்று சொல்லப்படுற ஒரு ஓவியரால் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இது முதலாவது கருத்தோவியம். அடுத்த கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு விளக்கமே தேவையில்லை. இந்த பிக்குமார் வந்து கையில் ஒரு விசிறி வச்சிருப்பேன் தானே, அந்த விசிறியில் வந்து ரத்த கரை படிஞ்சிருக்குது. இதுக்கு மேலே விளக்கமே சொல்ல தேவையில்லை என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இதுதான் இப்போ நாட்டில் நடந்துன்னு இருக்குது. எனவே அவர்களுக்கு தானே சலுகையும் கிடைக்குது, அதுதான் கவலைக்குரிய விஷயம். எனவே இது இரண்டாவது கருத்தோவியம். எல்லாமே வந்து சிங்கள ஓவியர்களால் தான் வரையப்படுது. அவர்களுக்கே வெறுத்து போச்சு போராட்டக்கு இந்த பிக்குமார் செய்கிற அட்டகாசங்களால். அதனால் இப்படியான கருத்தோவியங்களை வந்து வரைகின்றார்கள். அதே போல் மூன்றாவது கருத்தோவியம் இதுவும் வந்து நாமல் அமரசிங் என்று சொல்லப்படுற அந்த ஓவியரால் வரையப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிவப்பு கலர் துண்டு ஒன்று இருக்குது. இந்த சிவப்பு கலர் துண்டு இலங்கையில் ஆர் போடுறன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சிவப்பு கலர் துண்டை சுற்றி பெரிய ஒரு மதில் சுவர் மாதிரி கட்டி வச்சு கிடக்கு பாதுகாப்பாக. போலீஸ் வந்து மோப்ப நாயை வச்சு கொண்டு தேடிக்கொண்டிருக்குது, சுத்தவரை வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்குது. ஆனால் அந்த சிவப்பு துண்டுகள் வந்து பத்திரமாக பாதுகாக்கப்படுது உள்ள என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. இப்படியே தேடிக்கொண்டு தானே கண்டுபிடிக்கிறது, அதுதான் அங்கே உள்ளுக்குள்ள பத்திரமா இருக்குது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் என்ன சொல்ல வருதுன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். எனவே இந்த 3 கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இனிய செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.